வாழ்க வளமுடன். நான் உங்கள் புவனா சிவகுமார். இன்றைக்கி பார்க்குறது மறைமலையில் இருக்க ஸ்ரீ செல்வ வாராகி கோயில் தான். இன்றைக்கி விசேஷம், ரொம்ப விசேஷம். கரண்ட் அப்போ ஆஃப் ஆகிருந்தது. டக்குன்னு இருட்டில் அம்மாவை எடுத்திருக்கேன். வாராகி அம்மா எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறா பாருங்கள். 2 பக்கம் மாங்காய் வேறு. அம்மா அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்கிறா பாருங்கள் எல்லாரும். அப்புறம் குங்கும அர்ச்சனை பண்ணோம். மன திருப்தியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அம்மனோட கதை என்னென்னா, இப்போ ஆத்தோரம் பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இருப்பாங்க. வாராகி அம்மனே சப்த கன்னிகளில் ஒருத்தர் தான். அப்போ ஆற்றுல வெள்ளம் அடித்து சிவன் அதில் அடிச்சிட்டு போயிடுவார். எல்லாரும் காப்பாற்றுங்க காப்பாற்றுவாங்கன்னு சப்த கன்னிகள் சொல்லுவாங்களே தவிர யாருமே போக மாட்டாங்க. இப்போ வாராகி அம்மனோட கணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைரவர் தான். அதனால் அந்த அம்மா சிவனை காப்பாற்றுறதுக்காக, தன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக தண்ணியில், அதனால தான் முடியெல்லாம் விரித்து விட்டுருப்பாங்க. விரித்து கம்மல்லாம் கூட இருக்க மாட்டாங்க அம்மாவுக்கு. அப்படியே விரிச்ச மேனிக்கு போய் ஓடி போய் சிவனை கட்டி அணைச்சி, காதில் கம்மல் இருக்காது பாருங்கள், அவங்க தண்ணியில் விழுந்ததுனால அப்படியே கட்டி அணைச்சி காப்பாற்றி கொண்டு மாமரத்துக்கு அடியில் வச்சிடுவாங்க. அதனால தான் இதுக்கு மாவடி சேவை அப்படின்ட்டு பின்னாடி மா இலையெல்லாம் செட் பண்ணி மாங்காய்லாம் தொங்க விட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அலங்காரம். அம்மா அம்சமாக சிவன் ரொம்ப அழகாக இருக்கார். டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு அம்மா. அழகோ அழகு. ஓம் வாராகியே போற்றி, வார்த்தாலியே போற்றி 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 போற்றி. வாழ்க வளமுடன். இங்கே பிரசாத பையெல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணாங்க அம்மாவுக்கு. வாராகி அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாரும். வாழ்க வளமுடன்.